ம். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா வினோத். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹோம் டூர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது எங்களுக்குலாம். இதான் எங்க கேட்டு. இந்த கேட்டு தயாரிக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணணும்னு தெரியுமா? இது எல்லாமே நாங்கள் ஒரு இன்ஜினியரிங் போட்டு தான் நாங்கள் பண்ணணும். வீடு அவ்வளோ சூப்பர். இது வந்து மயில் கேட்டு முருகன் நம்ம இது பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மட்டும் இது பண்ணிட்டோம். வேல் வைக்கல. வாங்க உள்ள போகலாம். இது முன்னாடி வந்து சாப்பிட்டு கை கழுவுறது. வேணா நாங்கள் கையை கழுவ மாட்டோம், பல்லு விளக்கிட்டு வாய் மட்டும் தான் கொப்பளிப்போம். வாங்க இது உள்ள. வெல்கம் டு நெக்ஸ்ட் பாத்ரூம் காமிச்சிக்கலாம். இது வந்து இது வந்து மெத்த படிக்கட்டு. இது வந்து மெத்த அப்படியே அப்புறமேல் நான் காமிக்கிறேன் உள்ள போயிட்டு. இது வந்து ரெஸ்ட் ரூமு. வெல்கம் டு பிரியா வினோத் மதர் ஹவுஸ் கம்மிங். அந்த மயில் பாருங்களே, அந்த மயில் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னா, வேணா நைட்ல பாத்தீங்கன்னா ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னும், பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த பெயிண்ட் வந்து இப்ப நாங்க பக்கமா தான் அடிச்சோம். வீடு புண்ணியச்சனி பண்ணிட்டு இப்போ வீடு புண்ணியச்சனி பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. இப்போ பக்கமா அடிச்சிருக்கோம். ஆடி முடிஞ்சது, இன்னொரு வீட்டுக்கு நாங்க பழைய வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். இது வந்து ஹால். நெக்ஸ்ட் ஹால் இதுன்னா இங்க வந்து டிவி வச்சுக்கலாம். இன்னும் நாங்கள் டிவி ஃப்ரிட்ஜ் எதுவுமே எடுத்துட்டு வரல, எல்லாமே பழைய வீட்டில் இருக்கு. இனிமேல் எடுத்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆடி முடிஞ்சு அதுக்கப்புறம். இது வந்து கிச்சன் ரூம். கம் கம். பெண்கள் அதிகமா இருக்கிற இடமே இதுதாங்க. இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டு கை கழுவிக்கிறது. இது அடுப்பு. இங்க வந்து பொருட்கள் வச்சுக்கோ. இதை வந்து நான் ஒரு நாளைக்கு கிச்சன் மட்டும் தனியா போடுறேன். இப்போதைக்கு நாங்கள் சிம்பிளா மட்டும் இங்கே எடுத்துட்டு வந்துருக்கோம். பொருள் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு பழைய வீட்டில் வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் வீடு. இது வந்து ஒரு சின்ன ஹால். இன்னும் கதவு தனியா டப்புன்னு சவுண்ட். இது ஒரு ஹால். பெயிண்ட் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. சாரி, பெட்ரூம். இது ரெஸ்ட் ரூமு. இது ரெஸ்ட் ரூம் காட்ட. அந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். 2 பெட்ரூம் வச்சிருக்கிறோம். உள்ளவா கம் கம். இங்க வெளியே நின்றுட்டு இது வந்து மெத்தப்படிட்டு இப்படி நின்றுட்டு யார் யார் போறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ரோட்ல இருந்து நல்லாவே தெரியும் யார் யார் போறாங்க வராங்கன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க மாடிக்கு போகலாம். இது வந்து என்னன்னா, இது 2 ஹால். சாரி, ஹால்னு வருது, 2 ரூமு. இது வந்து கிச்சன். வா அடுத்து மாடிக்கு நம்ம போகலாம். மாடியில போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சவுண்டு கேட்கல. இதுல வந்து அடியில ஃபுல்லா நிலத்தொட்டி கட்டி ஃபுல்லா தண்ணி. ஒரு எத்தனை லிட்டர், ஒரு லாரியை பிடிக்கும்ல, ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கிறதுக்குள்ள. வாங்க மாடி போகலாம். இந்த மாடியில வந்து எங்க அம்மா அங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். வா இங்க வந்து இப்படி உக்காந்துக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி பார்த்தோம்னா ரோட்ல இருந்து தெரியும். வேணா வெளியே இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறது தெரியாது. நம்ம இங்க நின்றுட்டு இப்படி உக்காந்துட்டு பார்த்துக்கலாம். மேலதான் செம்மையா இருக்குங்க. அப்படியே இயற்கை நல்லா வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு எங்களுக்கு நேரம் என்னன்னு தெரியுமா, பாதனைக்காய் மரம் இருக்குது, ஆனா ஒரு காய் கூட கிடையாது. இது வந்து என்ன பண்ணா, இங்க துணி துவைச்சிட்டேன். தண்ணி சூடா வருது டேங்க்ல இருந்து. இங்க வந்து என்னன்னா, துணி துவைச்சிட்டு அப்படியே அலசிக்கலாம், இல்லை நம்ம குளிக்கிறனாலும் குளிச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். வா இதெல்லாம் சுத்தி பாரு. இது இந்த மரம் என்ன மரம்னா, அந்த என்ன கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செடி. இதுல நிறைய கொட்டைமுத்து. வேணா நாங்க பறிக்க மாட்டோம். அங்க செம்பருத்தி எல்லாம், பாதனிக்காய் மரம்.
இதுல என்ன ஒரு நெகட்டிவ் விஷயம்னா, இங்க வந்து அடிக்கடிக்க வந்து காமிங்க, இங்க அடிக்கடிக்க வந்து வரும், அவ்வளவுதான். கொஞ்சம் நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். என்ன வெய்ய காலத்துல அதுமே தெரியும், மழை காலத்துல கண்டிப்பா வரும். நாங்க அன்னைக்கு கூட ஒரு கட்டுவேரி பாம்பு அடிச்சோம். ஏன்னா இது வந்து ஒரு காட்டு பகுதி இல்ல, அதனால வந்து பாம்புகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, பேய்கள் நடமாட்டமும் அதிகமா இருக்குது. நம்ம எதுக்குமே பயந்துக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு பழகிருச்சு. இது வந்து டேங்க், பெரிய டேங்க், வேணா தண்ணி பத்த மாட்டேங்குது எங்களுக்கு. இன்னும் வந்து மாடியில வந்து தண்ணி எல்லாமே கம்மி, தண்ணியெல்லாம் பார்க்காமையா இருப்பாங்க. மூடி க்ளோஸ் பண்ணிட்டுவோம். இங்க இதுல வந்து நெல்லிக்காய் மரம் எல்லாமே இருக்கு. இங்க வந்து வாழை மரம் இருக்கு. வேணா நாங்க வந்து யாரும் ஆள் இல்லாத பார்த்து நாங்க வாழை மரம் போய் கட் பண்ணிட்டு வந்துருவோம். அவ்வளோதான். இன்னும் நாங்கள் வந்து இந்த மாடியில் வந்து ஆல்ட்ரேஷன் வேலை இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் சிம்பிளாக மட்டும் இது பண்ணியிருக்கோம். இன்னும் ஓடெல்லாம் போட்டு கமுத்தி இது மாதிரி பண்ணுறது இன்னும் நிறைய வேலை இருக்குது அதில். சரி, ஓகே. இந்த வீடியோ இது ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மலை தெரியுது, இது வந்து பெருமா மலை. மலை தெரியுதுங்களா? தெரியுதா? பெருமா மலை. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு கொஞ்சம் அங்கே ஒரு சாமி இருக்குது பார், ரெட் கலரில் ஒரு, அது என்ன முருகன் சாமி. நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிர்னு வேல் மட்டும் முருகன் தெரியும். சூப்பராக இருக்கு. என்ன நைட்டில் இங்கே. அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே கரண்ட்டு கம்பம் இருக்குது, கொஞ்சம் டேஞ்சர் தான், பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் டூர் போடுன்னீங்க, போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிரியா வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.